மைதானத்தில் அதிக அளவிலான உடல் உறுப்புகள் மற்றும் தசை நார்களின் பெயர்களை ஒப்புவித்த 6 வயது சிறுவன் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். நுவரெலியா லவஸ்லிப் பகுதியில் வசித்து வரும் கலைநேசன் ஹர்சேத் ஹாலிடெனிட்டி கல்லூரியில் கல்வி கற்று வரும் நிலையில் கல்வி ராஜாங்க அமைச்சர் அருணாச்சலம் அரவிந்தகுமார் முன்னிலையில் இந்த முயற்சியை மேற்கொண்டார். நேற்று கொழும்பு பத்திரமுலையில் உள்ள கல்வி அமைச்சில் மனித உடல் உறுப்புகளின் உருவப்படத்தை பார்த்து அதிலிருந்த உடல் உறுப்புகள் மற்றும் தசைநார்கள் போன்றவற்றை அடையாளம் காட்டியவாறு அவற்றின் பெயர்களை தெளிவாக கூறியுள்ளார். 171 தசைநார்கள், 34 எலும்புகள், 44 தசைகள் போன்றவற்றை ஆங்கில மொழியில் 3 நிமிடமும் 30 செகண்ட்களில் கூறினார். இந்த முயற்சியை கண்காணித்த சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளை துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் பொதுச் செயலாளர் இந்திரநாத் பெரேரா போன்றோர் சோழன் உலக சாதனையை உறுதி செய்தனர். இந்த நிகழ்வை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனமும் பேபிள் ஹெல்பிங் பேபிள் பவுண்டேஷன் ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தியிருந்தன. இதன்போது கல்வி ராஜாங்க அமைச்சர் சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் மற்றும் பதக்கம் போன்றவற்றை சாதனை மாணவனுக்கு வழங்கி பாராட்டினார். கலாநேசன் ஹர்ஷித் என்ற இந்த சிறுவனின் திறனை நாங்கள் கண்டக்கூடியதாக இருந்தது. மனித உடம்பில் இருக்கும் அனைத்து அங்கங்களின் பெயர்களையும் 3 நிமிடத்திற்குள் சொட்டாக கூறும் அந்த தன்மை அவருக்கு இருக்கின்றது. இது ஒரு உலக சாதனையாகவே நான் பார்க்கின்றேன். ஏனெனில் இவ்வாறு வெறுமனே 6 வயதை கொண்ட ஒரு சிறுவன், தரம் ஒன்றிலே படிக்கும் ஒரு சிறுவன் இவ்வாறான செயல்பாட்டிலே இருப்பது உண்மையிலேயே பெருமை தரக்கூடியதாக இருக்கின்றது. அவரின் அந்த ஆற்றல் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். இவ்வாறான விடயத்தை அனைவருக்கும் செய்ய முடியாது. இவரின் பெயர் உலகளாவிய ரீதியிலே பட வேண்டும், புகழ்பட வேண்டும் என்று வாழ்த்துவதோடு அவருக்கான அதற்கான அனைத்து ஒத்துழைப்பையும் வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிற விடயத்தையும் தற்போதைய அரசாங்கத்தினால் கொண்டுவர